வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் இது வந்து நண்டு வந்து கிரேவி பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து மசாலா வந்து என்னென்னு காமிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், மிளகு, ஒரு பட்டை, 3 வந்து காய்ந்த மிளகாய் இது போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 3 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இதில் வந்து நாங்கள் இந்த மசாலா வந்து நைஸாக அரைச்சி இருக்கிறேன். இதில் போட்டுக்கலாம். நல்ல மசாலா எல்லாம் போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். அரைச்சி கூட போட்டேன், இப்போவும் கொஞ்சம் போடலாம். நல்லா வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதாயிடுச்சு, வெந்துச்சு, நல்லா சுண்டி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது, கொஞ்சம் இன்னும் இதாகட்டும். பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா இதில் மிளகு போட்டு வைக்கிறோம்ல நாங்கள், அதனால காரம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். இதே மூக்குலேருந்து போயிட்டே இருக்கும் நாங்கள் சாப்பிட அது ஒரு நல்லா இருக்கும். ஜலதோஷத்துக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மிளகு வறுவல், நண்டு மிளகு வறுவல். வாங்க நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.